ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தீபாவளி டைம் வருது இல்லையா, அதனால நோ புரோக்கர்லேருந்து பாத்ரூம் டீப் கிளீனிங்காக கூப்பிட்டுருந்தேன். ஏன்னா தீபாவளிக்கு பக்கத்தில் அப்படின்னா அது வரமாட்டாங்க அவ்வளோவா, அதனால் ஒர்க்கிங் டே அப்போ போட்டோம் அப்படின்னா ஸ்லாட் கிடைக்கும். ரொம்ப நாள் ஆச்சு, நானே தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்பப்போ எப்போயாவது ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை டீப் கிளீனிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கேன். அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. பூஜா ஹாலிடேஸ் போல், அதனால் அபி வந்திருக்கான். ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட டூர் போயிட்டாரு. ஸோ அந்த டைமில் அபி இங்கே இருப்பான். அண்ணுமே கூட பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டா. அவளுக்கு இனிமேல் பெங்களூரில் தான் ஆஃபீஸு. அண்ணன் தங்கச்சி ஒரு வீட்டில் இருப்பாங்க. அவளுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. 2 நாள் முன்னாடி தான் வந்தா, அதனால் நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வான்னு அவங்க அண்ணனை அனுப்பி விட்டுருக்கா. ஸோ அபிக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் பன்னீர் சப்ஜியும் தான். பன்னீரை வந்து ஃபுல்லாகவே இது மாதிரி ஃப்ரை பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒன்று போல் கேரமலைஸ் ஆன மாதிரி ஆகிடும். அப்புறமா எடுத்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல அந்த பேனில் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சிம்பிளான பன்னீர் கிரேவி தான், நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். முந்திரி சேர்த்துட்டு 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணது சேர்த்து, இது கொஞ்சம் ரொம்ப கலரெல்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கிட்டோம்னா போதும். ஸோ அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதனால் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் இது கரைஞ்சி வேகணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு தான் கிரேவி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நார்மலாக டெய்லி சமையலுக்கே நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துட்ருக்கேன், காரம் சேர மாட்டேங்குதுன்னு. ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் வேகும், கிண்டி விட வேண்டாம், கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுற போகிறேன். ஸோ பன்னீரை வந்து க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரை பண்ண பன்னீர் அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். லைட்டாக உப்பு பெப்பர் தூவி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கணும். அவங்க வந்து பாத்ரூம் க்ளீனிங் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. தொல்லை பண்ணுவானுங்க அப்படின்ட்டு இவங்களை ஒரு ரூமில் போட்டு மூடி வச்சுருந்தோமா, அவங்க போனதும் திறந்து விட்டோம். ஸோ எங்கெல்லாம் அவங்க இருந்தாங்களோ அந்த இடம்லாம் மோப்பம் பிடிச்சிட்டே இருப்பான் பாருங்கள். 2 பேரும் போய் சுற்றி பார்க்குறானுங்க எங்கே போனாங்க அப்படின்னு. இது டெய்லி வழக்கம் தான், யாராவது வந்துட்டு போனால் அந்த இடத்த போய் சுற்றி மோந்து பார்த்துட்டு வருவானுங்க. ஸோ ஆறிடுச்சு நம்ம வதக்கி வச்சுருந்தது. அதை வந்து இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு அது அரைப்படுற அளவுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ யாரெல்லாம் கொலு வச்சுருந்தீங்க, இந்த இது முடிஞ்சதுன்னா அடுத்து இன்னும் தீபாவளி வரும். நவராத்திரி சூப்பராக போயிட்டுருக்கோம் இல்லையா. எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயுமே துர்கா இதெல்லாம் வச்சுருக்காங்க. 9 நாள் இருக்கும் கொலு எல்லாம். ஸோ டெய்லி கீழே போகிறப்ப இது பண்ணிட்டு வருவேன். நேற்று கூட போய் பூஜை அட்டன் பண்ணிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டு பூஜைக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பியும் வேறு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அது கூட ஜீரகம் தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகா அதை வந்து மிக்சியில் குறான்னு அடித்து வச்சுருந்தேன். ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு, 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா, அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை பல்லாரியும் 1/2 கேப்சிகமும், ரொம்ப வதக்க வேண்டாம், ஜஸ்ட்டு க்ரன்ச்சியாக இருக்கணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம வதக்கி அரைச்சனால ரொம்ப நேரம்லாம் மசாலா வதக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நல்லா இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு காரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் அவ்வளோ காரம் இருக்காது பார்த்திங்களா. டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை, உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்து அரைச்சிருக்கோம். பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா திருப்ப வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸி ஜார் அலசிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அதனால் நிறைய தண்ணி சேர்க்க போகிறதில்ல. ஸோ இதில் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், ஃப்ரெஷ் க்ரீம். இது கூட இப்போ கிச்சன் கிங் மசாலா, இது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கிச்சன் கிங் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே கசூரி மேத்தி. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பண்ணிட்டேன் அப்படின்னா கிரேவி இருக்கும். லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக கீ ரைஸ் மட்டும்தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. சிம்பிளான சமையல் தான். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி க்யூப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரையும் அது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுறலாம். இது நல்லா கொஞ்சம் வற்றி வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். பாருங்கள்,
நல்லா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை தூவிடலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திரும்பியும் இதை சின்ன பர்னரில் விட்டுற போகிறேன். எனக்கு நல்லா இன்னுமே திக்காக கிரேவி வேணும். இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா நம்ம சப்பாத்தி போடுறதுக்குள்ளே அது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், கடகடன்னு சப்பாத்தியும் போட்டு எடுத்துடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம சவுத் இந்தியாவில் பண்ணுவோம் இல்லையா, ஃபுல்காவும் இல்லாமல் மடிச்சியும் போடாமல் சும்மா அப்படியே தேய்ச்சிட்டு எண்ணெய் 2 பக்கமும் லைட்டாக தடவி எடுத்துட போகிறேன். நார்மல் நம்ம தமிழ்நாட்டு சப்பாத்தி. பசி எடுத்துருச்சு, லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கடகடன்னு செஞ்சிட்ருக்கேன். ஸோ தீபாவளி ஷாப்பிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நான் கிட்டத்தட்ட ஷாப்பிங் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அடுத்து உங்களுக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோ போடுறேன் நான். இதுக்கு அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். அமேசான் சேல் போட்டிருந்தாங்க இல்லையா, இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். யாருக்கா எதுவும் வேணும்னா வாங்கிக்கலாம். ஒரு டிவியுமே கூட எங்கள் ஹஸ்பண்ட் அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெட்ரூமில் வாங்கி போட்டிருக்காரு. ஸோ அதுவும் வந்து நான் ஷாப்பிங் ஹால் வீடியோவில் காட்டுறேன். அவ்வளோதான், சர்வ் பண்ணலாமா? நல்லா சுட சுட சப்பாத்தி பாருங்கள், நல்லா திக்காக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியான பன்னீர் கிரேவி. இது கூட உங்களுக்கு ஃப்ரோசன் பீஸ் சேர்த்து கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக கசூரி மேத்தி அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து சர்வ் பண்ணுறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.